பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ளே எப்போது சந்தோஷமா இருங்க. ஏசப்பா எப்போது விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைங்கன்னா, என் துக்கம் மாறுமா? ஒருவேளை இந்த கேள்வியோடு நீங்க இருக்கலாம். என் துக்கம் மாறுமா? உடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏசப்பா மாற்றுவாங்க. வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யோவான் 16:20, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், இந்த உலகம் அதை பார்த்து சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆமென். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோப் என்ற மனிதன் சொல்லும்போது சொல்கிறார், என் துக்கம் அதிகரித்தது, என் துக்கத்தின் மேல் துக்கம் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டேன், என்னுடைய செல்வத்தை நான் இழந்து விட்டேன். ஒரே நாளில் எல்லாவற்றையும் அந்த யோபு, அந்த மனிதன் இழந்து போனான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். எப்படி தெரியுமா? மறுபடியும் அவன் இழந்து போனதை மறுபடியும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கப் போகிறது. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற்றும் போது சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் உங்களுடைய பலவீனங்களும் எல்லாம் ஓடி போகிறது. ஆமென். இந்த வார்த்தையை நம்புங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறும். கணேஷ், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். ஆமென். இதை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.